இந்த வார்த்தைகளை கேட்கறனால கவனிங்க. என் சமூகம், என் பிரசன்னம் என்பது திறந்த வானம், இளைப்பாறுதல் சமாதானம் என்பது திறந்த வாசல். எங்கெங்கெல்லாம் தேவ பிரசன்னத்தை தேடுகிறீர்களோ அங்கெல்லாம் இளைப்பாறுதல் உண்டாகும். மூல பாஷையில பிரசன்னம், சமூகம், இந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னன்னா பனி, ஃபேஸ், முகம் அப்படின்னு அர்த்தமா. பிரசன்னம் என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய முகம். சமூகம் என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய முகம். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை தேடுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க முகத்தை தேடுகிறேன், உங்களுடைய சமூகத்தை தேடி ஓடி வருகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதோட அர்த்தம் உங்க முகத்தை தேடி ஓடி வருகிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி. மலை என்பது அநேக வசனங்கள்ல என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது? தடைகளை குறிக்கிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன தடைகள் இருந்தாலும், உங்க குடும்பத்துல என்ன தடைகள் இருந்தாலும், உங்களுடைய தொழில என்ன தடை இருந்தாலும், பிசினஸ்ல வேலையில என்ன தடைகள் இருந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என் முகத்தை தேடு, தடைகள் மாறும்.